யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நடிகர் பேரரசர் கலைக்குழுவின் ஸ்தாபகர் கே சங்கர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோக்குள் போகலாமா? இன்றைய தினம் நாம் காணப்போவது மக்கள் திலகத்தின் சாதனைகள். அதாவது மக்கள் திலகத்திற்கு எத்தனையோ பட்டங்கள் இருக்கிறது. புரட்சி நடிகர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், இது போன்ற பட்டங்கள் நிறைய உண்டு. ஆனால் வசூல் சக்கரவர்த்தி என்ற பட்டம் யார் கொடுத்தது மக்கள் திலகத்திற்கு? வேறு யாரும் அல்ல, விநியோகஸ்தர்கள். ஆம், திரைப்பட விநியோகஸ்தர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கொடுத்த பட்டம்தான் வசூல் சக்கரவர்த்தி. வால் போஸ்ட் அடிக்கும்போது வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர்னு போட்டு அடிப்பாங்க. வேறு எந்த நடிகருக்கும் அந்த பட்டம் கிடையாது. வசூல் சக்கரவர்த்தி என்றாலே அது எம்ஜிஆர் தான். இங்கு மட்டுமல்ல, இலங்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இலங்கையிலே நிறுத்திய சக்கரவர்த்தி, அதாவது நித்தமாக அவர் தான் சக்கரவர்த்தி வசூலில். வேறு யாராலும் முடியாது. உருட்டி ஓட்டுபவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரிஜினலாக ஓடிய மக்கள் திலகத்தின் படங்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதில் முதல்ல நீங்கள் பார்க்க போனால் மதுரை வீரனை எடுத்துக்கொள்ளுங்கள். 1956 வெளியான மதுரை வீரன் சுமார் முதல்ல சென்னையில் 4 தியேட்டர்லேயும் 100 நாள் ஒரு சாதனை செய்த படம். தமிழ்நாட்டில் 30 திரையரங்குகளுக்கும் மேலாக ஓடி சாதனை செஞ்சது. அதற்கு முன்னால் சந்திரலேகா என்ற ஒரு படம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இண்டஸ்ட்ரியல் ஹிட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹிட்டை அடைந்தது. அதனுடைய மொத்த வசூல் 1,65,00,000 அப்படின்னு விக்கிபீடியாவில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மதுரை வீரன் அந்த வசூலை எளிதில் முறியடித்தது. 1,75,00,000. இவ்வளத்துக்கும் சந்திரலேகா தமிழில் மட்டும் கிடையாது, தமிழ் பல மொழிகளில் வந்தது. அது ஹிந்தி முதற்கொண்டு வந்துச்சு, பல மொழிகளில் வந்த படம். அப்படி இருந்தும் அதனுடைய வசூலை முறியடித்தது மதுரை வீரன் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். 1,75,00,000 பெற்று இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு ஆனது. அதற்கு அப்புறம் மதுரை வீரன் வசூலை முறியடித்தது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா நாடோடி மன்னன். 56 மதுரை வீரன் சாதனை செய்திருக்கு. 2 வருஷம்தான் நாடோடி மன்னன். இதற்கிடையில் பல நடிகர்கள் படம், எத்தனையோ படம், வருஷத்துக்கு 50-60 படம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதாவது நெருங்க முடிந்ததா? முடியாது. சிங்கத்தை வெல்ல சிங்கத்தால் தான் முடியும். அதுதான் மக்கள் திலகத்தின் படங்கள். ஒரு படம் சாதனை செஞ்சால் அதை முறியடிக்க இன்னொரு மக்கள் திலகம் படம் தான் வரணும். வேறு யார் படமும் அந்த சாதனை செய்ய முடியாது. 1958 வெளியான நாடோடி மன்னன் அதையும் தாண்டி 1.25 கோடியும் தாண்டி வசூல் செய்தது. அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட். 1958 ஆகஸ்ட் 22 வெளியான நாடோடி மன்னன் ஒரு மாபெரும் சாதனையை செய்தது. மக்கள் திலகத்தின் படங்களில் அது இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆனது 2வது படம். ஏற்கனவே மக்கள் திலகத்தின் படம் ஆரம்பத்திலேருந்தே நிறைய வசூல் சாதனை செய்தாலும் இண்டஸ்ட்ரியல் ஹிட் என்ற இது கிடைத்தது மதுரை வீரனுக்கு தான் முதலில். 2வது நாடோடி மன்னனுக்கு. அந்த நாடோடி மன்னன் வசூலை வெல்ல முடிந்தது. அதுவும் ஒரு மக்கள் திலகத்தின் படம் தான். அதுக்கடையில் எத்தனையோ படங்களை வெள்ளி விழாவுக்கு உருட்டி கொண்டு தான் ஓடினாங்க. கொஞ்சம் நேரம் போட்டு உருட்டி 175 177 சொல்லி கணக்கெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் எதுவும் இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆகவில்லை. இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆனது அடுத்தது எங்கள் வீட்டு பிள்ளை 1965 ஜனவரி 14 விஜயா கம்பைன்ஸ் படம். நாகிரெட்டி சக்கரபாணி தயாரிப்பு, இயக்கம் சாணக்கியா. அது வெளியானது 1965 ஜனவரி 14. அப்போ வெளிவந்த அந்த படம் சகல படங்களையும் சகட்டுமேனிக்கு தாண்டி ஓடுது. ஒரு வசனம் கருணாநிதி எழுதிப்பார், ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அதுபோல தான் எங்கள் வீட்டு பிள்ளையும் ஓடினாள் ஓடிக்கொண்டே இருந்தான். அவனை நிறுத்த முடிந்தது, அவன் முடியவே இல்லை. கிட்டத்தட்ட 236 நாள் திருச்சி ஜூபிட்டரில். அதுவும் அவங்க போதும் இவ்வளோ நாள் ஓட்டினதுன்னு சொல்லி பிரிண்டே இதாகிட்டுன்னு சொல்லி தான் நிப்பாட்டினாங்க அந்த படத்தை. இல்லாட்டி அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் எங்கள் வீட்டு பிள்ளை அங்கே மட்டும் இல்லை, 7 தேட்டரில் வெள்ளி விழா. மதுரையில், சென்னையில் 3, கேசினோ, பிராட்வே, மேகலா, மதுரை சென்ட்ரலு, திருச்சி ஜூபிட்டரு, தஞ்சாவூர் யாகப்பா, கோயம்புத்தூர் ராயல் ஆக 7 தேட்டரில் வெள்ளி விழா ஓடிச்சு. எல்லா ஊர்லேயும் அந்த படம் தான் அதிகபட்ச வசூல்.
அதை முறியடிக்க வேறு எந்த பஜனை பாடல்கள் நிறைந்த படங்களாலும் முடியவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே ஓட்டிட்டோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் கிட்டுங்கிறது வேறு, அது வேறு யாராலையும் நெருங்கக்கூட முடியாது. அதுலேயும் ஒரு சிவாஜி கணேசன் ரசிகர், ஒருத்தர் வயதான ரசிகர் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு விவரமும் தெரியலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, சென்னை கேசினோவில் காதலிக்க நேரமில்லை 210 நாள் ஓடிச்சுன்னு நான் சொல்கிறேன். இல்லை அது ஓடலை அப்படிங்கிறாரு. ஓடிச்சு, அதை தாண்டி 211 நாள் எங்கள் வீட்டு பிள்ளை ஓடி ரெக்கார்ட் பிரேக் வச்சுது. அடுத்து சொல்லப்போனால் மதுரையில் மதுரையில் மலைக்கல்லன் தங்கத்தில் 100 நாள் ஓடிச்சு. ஓடினது நான் சொன்னால், இல்லை மதுரையில் அந்த படம் ரிலீஸே ஆகலை, தங்கத்தில் வரவே இல்லை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அது 100 நாள் ஓடலைங்கிறாரு. இப்படி தத்து பித்துன்னு உளறிக்கிட்டு இருக்காரு. கேட்டால் நான் அனுபவமான சிவாஜி கணேசன் ரசிகன், எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்லி பீலாக விட்டுக்கிட்டு அலையிறாரு. சரி நேர்களே, அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், போகட்டும் புகழனைத்தும் மக்கள் திலகத்திற்கு. சரி, அடுத்தாப்புல நாம் பார்க்க வேண்டிய படம் எங்கள் வீட்டு பிள்ளையை முறியடிக்க எந்த படம் வந்துச்சு? ஆமாம், அதுவும் மக்கள் திலகத்தின் படம் தான். அடிமை பெண், எம்ஜிஆர் பிக்சர்ஸின் 2வது படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸின் அடிமை பெண் 1969 மே 1 வெளியாகி, அதுவும் ஓடினாலும் ஓடிக்கொண்டே தான் இருந்துச்சு. ஆனால் அது என்னென்னா, எங்கள் வீட்டு பிள்ளை வெள்ளி விழா வசூலை 100 நாளில் தாண்டிட்டு, 100 நாள் வசூலை 50 நாளில் தாண்டிச்சு. அதனுடைய வசூல் கணக்கு இன்றைக்கி பார்த்தா என்னமோ பல 100 கோடிகளை சொல்கிறாங்க. கணக்கு போட்டு பார்த்து அதில் உண்மையும் இருக்கும். அடிமை பெண் அடுத்த இண்டஸ்ட்ரியல் ஹிட்டானது. அடுத்து இதுக்கு இடையில எத்தனையோ நடிகர்கள் நடித்து வருஷத்துக்கு 8 படம் நடித்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதுவுமே இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுன்னு தப்பி பிழைச்சி அதில் தட்டு தடுமாறி ஓடின படங்கள் தான் இருக்கே தவிர, ஓட்டின படங்கள் தான் உருட்டி கொண்டு 100 நாள் ஓட்டிட்டு அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அதெல்லாம் படங்கள்னே சொல்ல முடியாது. அதனால தான் பல பேர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் படங்கள் சாதாரண படங்கள், 50 நாள் ஓடுற படங்களை கூட யாருமே நெருங்க முடியாது. சரி நேர்களே, அடுத்தது அடிமை பெண்ணை தாண்டி என்ன படம் வந்துச்சு? அடிமை பெண்ணை வசூல் அடிக்க மற்றொரு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படம், உலகம் சுற்றும் வாலிபன். உலகம் சுற்றும் வாலிபன் வந்தது 1973 மே 11. அதனுடைய சாதனை இன்றைக்கு வரைக்கும் யாராலுமே நெருங்க முடியல. பாவம், உருட்டி ஓட்டுறாங்க, ஆனாலும் முடியலை. உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு மாபெரும் வசூல் படைப்பு. அதனுடைய அன்றைய வசூலை பற்றி போட்டிருக்காங்க விக்கிபீடியாவில், 4,55,00,000. அந்த நேரத்தில் 1 கோடியா, 50 லட்சம் 25 லட்சம் வசூல் வர்றதே பெருசு. ஆனால் 4,55,00,000 வசூல் பெற்று இன்றைக்கு வரைக்கும் அது இன்றைக்கு மதிப்புக்கு அது கணக்கே போட்டு பார்க்க முடியாது, அவ்வளோ வசூல். ஆக அதுக்கப்புறமும் மக்கள் திலகத்தின் படங்கள் சாதனை செய்திருக்கிறது. உரிமை குரல் பல இடங்களில் உலகம் சுற்று வாலிபனை தாண்டி இருக்கிறது, இதே கனியும் தாண்டி இருக்கிறது. ஆனாலும் மொத்தத்தில் நீக்கமர எங்கே நிறைந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் தான். எப்போது போட்டாலும் சரி, இப்போது திரையிட்டாலும் அது ஓடிக்கொண்டே தான் இருக்கும், அவ்வளோ நாட்கள் ஓடும். அதனால் மக்கள் திலகத்தின் படங்கள் தான் அந்த வசூல் சக்கரவர்த்தி என்ற பட்டம் விநியோகஸ்தர்கள் அன்பால் கொடுத்தது. ஏன்னா அவர்களுக்கு பெட்டி நிறையணுன்னா அது வசூல் சக்கரவர்த்தி படம் இருந்தால் தான் நிறையும். அதனால் உடனே போட்டுருவாங்க. வால் போஸ்ட்லேயே அவங்க அது இதோடு அடிப்பாங்க, வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் நடிக்கும் அப்படின்னே போட்டு அடிப்பாங்க விநியோகஸ்தர்கள். சரி நேயர்களே, நன்றி நேயர்களே. அடுத்த பதிவில் வேறு ஒரு கண்டென்ட் வர்றேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.